ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog பார்க்கலாம். இது நம்ம பராட்டா செய்வோம். அதுக்கப்புறம் ஸ்மோக்கி ஸ்வீட் கார்ன் சலாட் செய்வோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி கேஸில் சுட்டு எடுத்துக்கோங்க. அது சுட்டு கொஞ்சம் சைடில் வச்சுக்கோங்க. அது ஆறட்டும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் இது பராட்டா கோதுமையிலே செய்யலாம். நம்ம 3 கப் கோதுமை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா 3 to 4 டேபிள் ஸ்பூன் ரவா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ஆப்ஷனல் தான். இது ஒயிட் எள்ளு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த எள்ளு கொஞ்சம் க்ரஷ் பண்ணி இந்த மாவில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம பரோட்டாக்கு எப்படி மாவு பிசைவோமோ சப்பாத்திக்கெல்லாம் அதே மாதிரி சாஃப்டான டவ் பிசையுங்க. ஏன் அப்படின்னா இதில் ரவா சேர்த்துருக்கோம். அது கொஞ்சமாக டவ் கொஞ்சம் ஹார்ட் ஆக்கிடும். அதனால கொஞ்சம் சாஃப்டாகவே டவ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சைடில் வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். பன்னீரை கொஞ்சம் உதிரி உதிரியாக பண்ணிவிட்டு கையிலே உதிரி உதிரியாக பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடரும் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் அதில் கொஞ்சமாக ஆனியனும் க்ரீன் சில்லி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி சுடும் போது அது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வாங்க நம்ம சலாட் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கார்ன் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. எனக்கு இதுதான் ஈஸியாக தோணுது. உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுக்கணுன்னா கூட எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஆனியனோ கொத்தமல்லியோ சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் தூளோ கெட்டியான தயிர் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு குட்டியான தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு நல்லா கொஞ்சமாக ரெட் சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தாளிப்பு இதில் போட்டுக்கலாம் சலாடில். அதுக்கப்புறம் சைடில் வச்சுடுங்க. நம்ம பரோட்டா 2 ஸ்டைலாக பண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப்பு. இது கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தி உருட்டுற மாதிரி நல்லா பெருசாகவே உருட்டிடணும். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் எல்லா பக்கமும் தூவி விட்டுட்டு ஒரு சைடு மட்டும் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணோன்னே அதுக்கு மேலே கூட கொஞ்சமாக அந்த ஸ்டஃபிங் போட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மடிப்பு பண்ணுங்க. அது கொஞ்சமாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும். இது அப்படியே மாவு வச்சுட்டு நம்ம எப்படி சப்பாத்திக்கு தேட்டுவோமோ அதே மாதிரி சப்பாத்தி மாதிரியே தேட்டினீங்க. கொஞ்சம் மெலிசாகவே தேட்டுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்துச்சுன்னா அந்த மாவு ஃபீல் தான் வரும். அந்த ஸ்டஃபிங்கோட டேஸ்ட்டு வராது நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் நல்லாவே மெலிசாகவே திரட்டி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நல்லா நம்ம தவா கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் அந்த பரோட்டா போடணும். அப்புறமா போட்டு நம்ம 2 பக்கமுமே கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் நெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் போடணுன்னா கூட எண்ணெய் போட்டு கூட நீங்கள் சுட்டு எடுக்கலாம் அந்த பரோட்டாவை. அதுக்கப்புறம் இது 2வது டைப்பு. இது கொஞ்சமாக அந்த பூரி சைஸில் சுட்டு எடுத்துகிட்டு நம்ம ஸ்டஃபிங் போட்டுட்டு நம்ம நல்லா மோமோஸ் எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி எப்படி எடுப்போமோ அதே மாதிரி இதோ திரட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் சேம் தவா சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த பரோட்டா போடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் வரும். அதுக்கப்புறம் நெய் போட்டுட்டு நான் சுட்டு எடுத்திருக்கேன். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பரோட்டா. எல்லா பக்கமும் கொஞ்சம் வெந்திருக்கும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரஸ்ட் மீ ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயும் ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. வாங்க நம்ம இது சர்வ் பண்ணிடலாம். எப்படி சர்வ் பண்ணணுன்ட்டு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இதில் நம்ம கார்ன் சலாட் செஞ்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா சூடான பரோட்டா செஞ்சுருக்கோம், அதுவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஊறுகாய் இருந்துச்சுன்னா அது கூட தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்மளோட பன்னீர் ஸ்டஃப் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் கார்ன் சலாடும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டைமாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரஸ்ட் மீ ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.